எண்ணியல் பகுதியில் பொருந்தாததை தெரிவு செய்தல் என்ற தலைப்பை பார்க்க உள்ளோம். பொருந்தாததை தெரிவு செய்தல் என்றால் என்ன? ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள எண்களில் ஒன்று மட்டும் மற்றவற்றிலிருந்து ஏதேனும் ஒரு பண்பின் அடிப்படையில் மாறுபட்டு இருக்கும். அந்த பண்பினை கண்டறிந்து அதிலிருந்து மாறுபட்ட எண்ணை கண்டறிதல். பொதுவாக குறிப்பிட்ட இடைவெளியில் அமையும் எண்கள் ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், பகு எண்கள், பகா எண்கள், வர்க்க எண்கள், கன எண்கள் போன்ற பண்புகளில் இருந்து இவ்வகை வினாக்கள் கேட்கப்பட்டு இருக்கும். அதாவது 4-5 எண்கள் கொடுத்துருப்பாங்க. அது எதனா ஒரு பண்பின் அடிப்படையில் அந்த எண்கள் அமைந்திருக்கும். ஆனால் அதில் எதனா ஒரு எண் மட்டும் என்ன செய்திருக்கோம்னா மாறுபட்டு இருக்கும். அதை நாம் கண்டுபிடிக்கணும். அதாவது பொருந்தாததை தெரிவு செய்தல். பொருந்தாத எண் அதில் என்ன அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். என்னென்ன பண்புகள் அமையலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அமையும் எண்ணு, ஒற்றை எண்ணோ, இரட்டை எண்ணோ, வர்க்க எண்ணோ, கன எண்ணோ, இல்லை பகு எண்கள், பகா எண்கள், மடங்குகள், அது போன்ற ஏதேனும் ஒரு பண்பினை பெற்றிருந்து அதில் எதனா ஒரு எண் மட்டும் அந்த பண்பிலிருந்து மாறுபட்டு இருக்கும். அந்த மாறுபட்ட எண்ணை நாம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, மாதிரி கணக்கு. பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. 4, 8, 17, 124 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 4 எண்களில் பார்க்கும்போது 4 ஒரு இரட்டை எண், 8 ஒரு இரட்டை எண் இல்லைங்களா? 124 ஒரு இரட்டை எண். இதில் 17 மட்டும்தான் ஒற்றை எண் இல்லைங்களா? அப்போ 17 பொருந்தலை அப்படின்னு நாம் சொல்லலாம். அதே போல் 4, 8, 124 நாம் பகு எண் சொல்லலாம். பகு எண்ணா என்னங்க? 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டிருப்பது தான் பகு எண். 17 என்பது பகா எண். பகா எண்ணா என்ன அப்படின்னா, ஒன்றாலையும் அதே எண்ணால் மட்டும்தான் அந்த எண்கள் வகுப்படும். அதாவது 2 வகுத்திகள் தான் இருக்கும். அந்த எண்களை தான் நாம் பகா எண்கள்னு சொல்கிறோம். அப்போ பொருந்தாமல் இருப்பது 17. அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 17 ஒற்றை எண்ணாகவும் இருக்குது, அதே சமயம் அது ஒரு பகா எண்ணாகவும் உள்ளது. எனவே 17 என்பதே சரியான விடை. இங்க பாருங்க, 24, 27, 31, 33, 36, 39 கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது 3இன் மடங்குகளாக தான் இருக்குது இல்லைங்களா? 3இன் மடங்குகளை நாம் இப்போ எழுதுவோம். 24 கொடுத்துருக்காங்க. அப்போ 24, 27, 30, 33, 36, 39 இல்லைங்களா? இப்போ பாருங்க, இதுலேருந்து எது மாறுபட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31. 30 வரணும், ஆனால் அங்கே 31 இருக்கு. இப்போ பொருந்தாமல் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31. இப்போ ஆப்ஷனில் 31 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 31 என்பதே சரியான விடை. பாருங்க, 8, 15, 24, 37, 48, 63. இப்போ நாம் இந்த 2 எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடை கண்டுபிடிப்போம். முதல் எண் என்னதுன்னா 8, 2ஆம் எண் 15. அப்போ 15லேருந்து 8 கழித்து பார்ப்போம். கழித்தா நமக்கு என்னங்க விடை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இல்லைங்களா? அடுத்தது 24லேருந்து 15 கழித்தா 14 5 போச்சுன்னா என்ன வரும்னா 9. இப்போ 9 வருது இல்லைங்களா? அப்போ இந்த 7, 9ன்னும் போது இது ஒற்றை எண்கள் தான் வித்தியாசமாக வருது ஒவ்வொரு எண்ணுக்கும் இடையில். அப்போ ஒற்றை எண்களை எழுதலாம். 7, 9, 11, 13, 15 அப்படின்னு போயினே இருக்கும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், 8 கூட 7 கூட்டும்போது 15 இல்லைங்களா? 15உடன் 9ஐ கூட்டும்போது 24. அப்போ 24ஓட எதை கூட்டணும் அப்படின்னா 11 கூட்டணும். 24ஓட 11ஐ கூட்டும்போது நமக்கு 35 கிடைக்கிறது.
அப்போ அடுத்த எண் என்னவா இருக்கணும்னா 35 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 37. அப்போ 37 பொருந்தவில்லை இல்லைங்களா? அப்போ 37 தான் சரியான விடை. ஆப்ஷன் 3 37 என்பதே சரியான விடை. இங்கே பாருங்க 2, 3, 4, 5 இந்த எண்களை உற்று நோக்கும் போதே நம்மளுக்கு எளிமையாக புரியுது. அதாவது பகா எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2, 3, 5 இல்லைங்களா, 7 அதுபோல் போகும் பகா எண்கள் இல்லைங்களா? அப்போ இதில் மாறுபட்டு இருப்பது எந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. 4 என்பது பகு எண். எனவே விடை 4 என்பதே சரியான விடை. ஆப்ஷன் பி 4 என்பதே சரியான விடை. நாம் இப்போது என்எம்எம்எஸ் மேத் எண்ணியல் பகுதியில் இயல் எண்களின் அமைப்புகள் மற்றும் அடுக்குக்குறி எண்களை பற்றி பார்க்க உள்ளோம். இத்தலைப்பில் ஓரிலக்க, ஈரிலக்க, மூன்றிலக்க மற்றும் 4 இலக்க எண்களில் முதல் எண், கடைசி எண், அவற்றிற்கு இடையேயான வேறுபாடு, மொத்த எண்ணிக்கை, முதல் மற்றும் கடைசி ஒற்றைப்படை எண், முதல் மற்றும் கடைசி இரட்டைப்படை எண் போன்றவற்றின் அடிப்படையில் வினாக்கள் தரப்பட்டுள்ளன. அதாவது ஓர் இலக்கத்தில் மிகப்பெரிய எண் அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்வோம்னா 9. இப்போ இயல் எண்களில் மிகச்சிறிய எண் அப்படின்னும் போது 1 சொல்லுவோம் இல்லைங்களா? இவற்றிற்கு இடையேயான வேறுபாடு 8. 9லேருந்து 1 கழிக்கும் போது 8 வேறுபாடு வித்தியாசம் அப்படின்னாலே நம்ம கழித்தல் செயலை தான் செய்வோம் இல்லைங்களா? அதே போல் ஈரிலக்க எண்களில் மிகப்பெரிய எண் என்னது 99 இல்லைங்களா? மிகச்சிறிய ஈரிலக்க எண் 10. இப்போ இவற்றிற்கான வேறுபாடு என்ன வரும்? 99லிருந்து 10 கழிக்கும்போது நமக்கு 89 கிடைக்கும். இதே போல் 3 இலக்கங்களில் மிகப்பெரிய எண் எது? 999. மிகச்சிறிய எண் 3 இலக்கத்தில் எது? 100 இல்லைங்களா? அப்போ இதனுடைய வேறுபாடை கழிக்கும்போது 899. இது போல் 4 இலக்கம் 5 இலக்கம் என்று நம்ம சென்று கொண்டே இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ இது போன்ற வினாக்கள் தான் இந்த இயல் எண்களின் அமைப்பு மற்றும் அடுக்குக்குறி எண்களில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க, ஓர் இலக்கத்தில் மிகப்பெரிய எண் 9. இது என்ன எண்? ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்னும்போது ஒற்றைப்படை எண். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் நம்பர் இல்லைங்களா? இது ஒற்றைப்படை எண். இதே ஈவன் நம்பர்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரட்டைப்படை எண் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இயல் எண்களில் மிக சிறிய எண்ணும்போது 1. அந்த 1 என்பது என்ன எண் கேட்டிங்கன்னா என்ன வரும்னா ஒற்றைப்படை எண்ணில் வரும். அப்போ மிகச்சிறிய இரட்டைப்படை எண் எது? 1க்கு அடுத்து வர 2. இது போல் நீங்கள் அடையாளம் காண உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். அந்த மாதிரி தெரிந்தாலே இதற்குரிய வினாக்களுக்கான விடையை நாம் எளிதாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, ஈரிலக்கத்தில் மிகப்பெரிய எண் தெரியும் எது? 99. அது ஒற்றை எண் இல்லைங்களா? அப்போ ஈரிலக்கத்தில் மிகப்பெரிய ஒற்றைப்படை எண் 99. சரி, மிகப்பெரிய இரட்டைப்படை எண் எது? 98 இல்லைங்களா? அதுபோல் ஈரிலக்கத்தில் மிகச்சிறிய எண் எது? 10. 10 என்பது இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணான்னும் போது இரட்டைப்படை எண் இல்லைங்களா? அப்போ மிகச்சிறிய ஈரிலக்க ஒற்றைப்படை எண் எது? சரியா சொன்னீங்க, 11. இது போல் உங்களுக்கு அடையாளம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க தெரியணும். இதிலிருந்து சில வினாக்கள் கேட்பாங்க. உதாரணமாக, ஈரிலக்கத்தில் மிகப்பெரிய இரட்டைப்படை எண்ணிற்கும் ஈரிலக்கத்தில் மிக பெரிய ஒற்றைப்படை எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் அப்படி கேட்கலாம். அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
ஈரிலக்கத்தில் மிகப்பெரிய ஒற்றைப்படை எண்ணிற்கும் ஈர் இலக்கத்தில் மிக சிறிய இரட்டைப்படை எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நீங்கள் எளிமையாக போட்டுடலாம். 99லிருந்து 10 கழித்து 89 அப்படின்னு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இதை போன்ற வினாக்கள் தான் இந்த பகுதியில் கேட்கப்படும். அடுத்ததாக அந்த அடுக்குக்குறி சார்ந்த வினாக்கள் கேட்பாங்க. இந்த அடுக்குக்குறி சார்ந்த வினாக்களுக்கு நாம் எளிமையாக போடணும் என்பதற்காக ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரப்பட்ட எண்ணின் 1ஆம் இலக்கம். நம்மளுக்கு ஒரு எண்ணு கொடுத்துருப்பாங்க, அதனுடைய 1ஆம் இலக்கங்கள் தான் இது எல்லாம். பாருங்க, அடுத்ததுல ஒற்றைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம். அடுத்தது பாருங்க, இரட்டைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம். இந்த தரப்பட்ட எண்ணின் 1ஆம் இலக்கம் 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒற்றைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 1 இருக்குது. இரட்டைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 1 இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 1 அதனுடைய அடுக்கு ஸ்கொயர் இரட்டைப்படையில் இருக்குது இல்லைங்களா, அடுக்கு இரட்டைப்படையில் இருக்குது. அப்போ என்ன செய்வோம், 1 பெருக்கல் 1, விடை என்ன வருதுன்னா 1. அதாவது இரட்டைப்படை அடுக்கின் விரிவாக்கம் 1க்கு இரட்டைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் என்னதான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லைங்களா. அதையே நாம் ஒற்றைப்படை விரிவாக்கமாக பார்க்கலாம் அடுக்கில். அப்போ 1 கியூப் 1 எத்தனை முறை பெருக்கினாலும் என்ன தான் வரும்னு கேட்டிங்கன்னா விடை 1 தான் வரும். இப்போ 1 கியூப்னா 1 3 முறை பெருக்கணும். அப்போ நம்மளுக்கு விடை 1 இல்லைங்களா. அப்போ ஒற்றைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 1ஆக தான் இருக்குது. சரி, இது இரண்டுமே ஒற்றைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் இரட்டைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் எந்தெந்த எண்களுக்கு ஒரே எண்ணாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 6. இப்போ 4க்கு அந்த மாதிரி பார்ப்போம். 4 பாருங்களேன், 4 ஸ்கொயர் இரட்டைப்படை அடுக்கு இல்லைங்களா. நாங்கள் என்னங்க 16. அப்போ என்ன முடியுது, இரட்டைப்படை அடுக்காக இருக்கும்போது விரிவாக்கத்தில் அந்த 1ஆம் இலக்கம் 6ஆக தான் அமையுது. இதே 4 கியூப் பாருங்களேன், நாங்கள் 16, 16 64. இப்போ 1ஆம் இலக்கம் 4ஆக இருக்குது. அதாவது ஒற்றைப்படை அடுக்கு வரும்பொழுது விடையில் 1ஆம் இலக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆக இருக்குது. இது போன்ற வினாக்களுக்கு நம்மால் எளிதில் விடையளிக்க இயலும். பாருங்க, ஒரு மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க. 3 இலக்க மிகச்சிறிய பகா எண் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே பகா எண் பகு எண்ணா நம்மளுக்கு தெரியும். 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் கொண்டு இருந்தாலே அது என்னன்னு சொல்லுவோம், பகு எண். அப்போ இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது 100 கண்டிப்பாக பகு எண் பகா எண் அல்ல. அப்போ 103 பகா எண், 101 பகா எண், 107 பகா எண். நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா மிகச்சிறிய கேட்டுக்கிறாங்க. எல்லாமே 3 இலக்கத்தில் தான் இருக்குது. மிகச்சிறியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, 103, 101, 107 இது 3த்துல எது ரொம்ப மிகச்சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. 101 தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்தது இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 264 கொடுத்துருக்காங்க. அடுக்கு 103. அடுக்கு எதில் வருது, 103 என்பது ஒற்றைப்படை எண் இல்லைங்களா. 264ல் 1ஆம் இலக்கம் என்ன முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 1ஆம் இலக்கத்தில் என்ன எண் இருக்குன்னா 4 இருக்குது. 4 அட்டவணையில் பாருங்கள், ஒற்றைப்படை அடுக்கு தான் வந்திருக்கு இல்லையா. அப்போ ஒற்றைப்படை அடுக்கின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் என்னவாக இருக்கும்னா 4. அப்போ விடை 4. 4 என்பதே சரியான விடை. அடுத்தது பாருங்க, இரட்டைப்படை பகா எண்களின் எண்ணிக்கை. பகா எண் இரட்டைப்படையில் 2 மட்டும்தான் இருக்கு. அப்போ எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். இப்போ 1 என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4 இலக்க மிகப்பெரிய இரட்டைப்படை எண்ணிற்கும் 4 இலக்க மிகச்சிறிய ஒற்றைப்படை எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. 4 இலக்க மிகப்பெரிய எண் முதல்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9999
சுற்று 9 இல்லைங்களா? இது ஒற்றை எண். ஆனால் அங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இரட்டைப்படை எண் கேட்டிருக்காங்க. அப்போ என்னங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9998 இல்லைங்களா? அதே போல் 4 இலக்க மிகச்சிறிய எண் என்ன? 1000 இல்லைங்களா? 1000 வந்து இரட்டைப்படை எண். ஆனால் அங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 4 இலக்க மிகச்சிறிய ஒற்றைப்படை எண் கேட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ என்னவா இருக்கும்? 1000க்கு அடுத்து 1001. வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க. வித்தியாசம்னா என்னங்க செய்வோம்? கழிப்போம் இல்லைங்களா? 8ல் 1 போச்சுன்னா 7, 9, 9, 8. அப்போ விடை என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8997 என்பதே சரியான விடை. நாம் இப்போது என்எம்எம்எஸ் பேட்ச் எண்ணியலில் சமன்பாட்டை புரிந்து விடை அளித்தல் என்ற தலைப்பை பார்க்க உள்ளோம். தரப்பட்டுள்ள முதல் சமன்பாட்டின் வினாவில் இருந்து விடைக்கான உத்தியை கண்டறிய வேண்டும். இரண்டாவது சமன்பாட்டில் கண்டறிந்த உத்தியை சரிபார்த்து பின் அதே உத்தியை பயன்படுத்தி மூன்றாவது சமன்பாட்டிற்கு தீர்வு காணல். ஒவ்வொரு வினாவிற்குமான உத்தியானது அச்சமன்பாட்டில் உள்ள கணித குறியீட்டை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சமன்பாட்டை புரிந்து விடையளித்தல்ல சமன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. முதல் சமன்பாட்டில் நம்ம எது விடைக்கான உத்தியாக இருக்கும் அப்படின்னு நாம் முதல்ல கண்டறியணும். அதை நினைவில் வைத்து கொள்ளணும். முதல்ல உத்தியை கண்டறிதல் என்ற செய்தியை நாம் நினைவில் வைத்து கொள்ளணும். ரெண்டாவது, அந்த வினாவிற்கான உத்தி அந்த கணித குறியீட்டை சார்ந்திருக்காது. இந்த 2 விஷயங்களை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொண்டு சமன்பாட்டை புரிந்து விடையளித்தால் நம்முடைய விடைகள் சரியாக இருக்கும். பாருங்க, மாதிரி கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 × 8 = 10, 6 × 6 = 9 எனில் 3 × 8 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது கணித குறியீடுகளை சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? 8 40 தான் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10. 40 எப்போ 10 மாறும் அப்படின்னா 40 4ஆல் வகுக்கும்போது 10 மாறும் இல்லைங்களா? அப்போ இதே உத்தியை அடுத்த சமன்பாட்டுக்கு பின்பற்றி பார்ப்போம். 6 6 36, 36 4ஆல் வகுத்தா விடை 9. பாருங்க, சரியா இருக்கு. அப்போ 3 × 8க்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 3 × 8 38 எவ்வளோங்க? 24. 24 4ஆல் வகுக்கும்போது 1 4 6 24 இல்லைங்களா? அப்போ 6 என்பதே சரியான விடை. அடுத்த கணக்கு பாருங்க. 6 - 4 = 20ன்னு கொடுத்துருக்காங்க. 7 - 5 = 30. 5 - 2 = 8 எனில் 8 - 4 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் முதல் சமன்பாடு 6 - 4 = 20 இல்லைங்களா? இது எப்படி வந்திருக்கும்? கொஞ்சம் அதற்கான உத்தியை கண்டுபிடிப்போம். 6 × 4 24. திரும்ப அதிலேருந்து 4 கழிக்கும்போது நமக்கு 20 கிடைத்திருக்கு இல்லைங்களா? ரெண்டாவது சமன்பாட்டை பயன்படுத்தி சரியாக இருக்கான்னு பார்ப்போம். 7 - 5 இல்லைங்களா? அப்போ 7 5 35. 35லிருந்து 5 கழிக்கும்போது நமக்கு விடை 30 கிடைக்கிறது. அப்போ இந்த உத்தி சரிதான் இல்லைங்களா? மூணாவது சமன்பாட்டில் பிரதிட்டு பார்க்க பாருங்க. 2 10, 10லேருந்து 2 கழிக்கும்போது 8 கிடைச்சிடுது. அப்போ 8 - 4 என்ன விடை வரும்? 8 × 4 32. 32லேருந்து 4 கழிக்கணும். கழிச்சா 28 இல்லைங்களா? அப்போ 28 என்பதே சரியான விடை. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. 2 × 3 = 8.
3 பெருக்கல் 4 ஈக்குவல் 81, 3 பெருக்கல் 2 ஈக்குவல் 9 எனில் 3 பெருக்கல் 3 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முதல் சமன்பாடை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு உத்தி தென்படும். 2 கியூப் ஈக்குவல் 8 இல்லைங்களா? அதே போல் 3 அடுக்கு 4 ஈக்குவல் 81 இல்லைங்களா? 3 ஸ்கொயர் 3 9. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கியூப். 3 கியூப்னா எவ்வளோ? 3 தடவை பெருக்கிறது. 3 9 9 3 27 இல்லைங்களா? அப்போ 27 என்பதே சரியான விடை. அடுத்தது பாருங்க. 15 மைனஸ் 11 ஈக்குவல் 24. 22 மைனஸ் 15 ஈக்குவல் 42 எனில் 30 மைனஸ் 21 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. முதல் சமன்பாடை எழுதிப்போம். 15 மைனஸ் 11 ஈக்குவல் 24 இல்லைங்களா? 15லேருந்து 11 கழிக்கும்போது 4. 4ஓட எதை பெருக்குனா 24 கிடைக்குன்னா 4 6 24 இல்லைங்களா? அடுத்த சமன்பாட்டை அதே மாதிரி பண்ணி பார்ப்போம். 22லேருந்து 15 கழிக்கும்போது 7. அப்போ 7 பெருக்கல் 6 42 இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்கள் 30லேருந்து 21 கழிக்கும்போது 9 இல்லைங்களா? 9 பெருக்கல் 6 54. அடுத்த கணக்கு பாருங்கள். 9 கூட்டல் 4 ஈக்குவல் 36 94 13ன்னு கொடுத்துருக்காங்க. 8 கூட்டல் 3 ஈக்குவல் 24 83 11 எனில் 7 கூட்டல் 4 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த முதல் சமன்பாடை பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா புரியும் இல்லைங்களா? 9 கூட்டல் 4ன்னு கொடுத்துருக்கிறத முதல்ல பெருக்கியிருக்கிறாங்க. 9 நாள் 36. அதுக்கடுத்தது 9 4 அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்தது 9 4 கூட்டி 13ன்னு போட்டிருக்காங்க. அதே தான் அடுத்த சமன்பாடுலேயும் செய்திருக்காங்க. 8 3 24, அப்புறம் 8 3, அப்புறம் 8 3 கூட்டி 11ன்னு போட்டிருக்காங்க. இப்போ 7 கூட்டல் 4க்கு நாம் எப்படி செய்யலாம்? 7 4 28. அடுத்தது என்ன செஞ்சுருக்காங்க? 7 4 இல்லைங்களா? 7 4 கூட்டும்போது 11. 187,411 என்பதே சரியான விடை.